எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு நாள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தபோது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தான். தவறுதலாக கத்தி அவனின் சுண்டு விரலை அறுத்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் அரசன் துடிதுடித்தான். வழக்கம் போல் அமைச்சர், அரசே, எல்லாம் நன்மைக்கே என்று கூறினான். இதை கேட்டு கோபமடைந்த அரசன், நான் விரல் வெட்டுப்பட்டு துடிக்கிறேன், எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாய்? காவலர்களே, அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான் அரசன். காவலர்களும் அமைச்சரை சிறையில் அடைத்தனர். அப்போதும் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்று கூறினார். நாட்கள் பல கடந்தன. வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசன் தனியாக காட்டிற்கு சென்றான். அங்கே மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவனை தேடிக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் அரசன் சிக்கிக் கொண்டான். அங்கு வந்த கோவில் பூசாரி அரசனை முழுமையாக சோதித்தான். பின்பு காளிக்கு எந்த குறையும் இல்லாத மனிதனை மட்டுமே பலியிட முடியும். இவனோ சுண்டுவிரல் பாதியாக உள்ளவன். இவனை விட்டுவிடுவோம் என்று கூறினார். அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான். நடந்ததையெல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசன், சுண்டு விரல் வெட்டுப்பட்டதால் உயிர் பிழைத்தேன். அன்று எல்லாம் நன்மைக்கே என்று நீர் கூறியதன் உண்மை இப்போது அறிந்து கொண்டேன் என்று கூறினார். அரசே, என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே. எப்போதும் உங்களை பிரியாமலிருக்கும் நான், என்னை சிறையில் நீங்கள் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிற்கு வந்திருப்பேன். அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை பலியிட்டு இருப்பார்கள். நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் உயிர் பிழைத்தேன் என்றார் அமைச்சர். இந்த கதையின் நீதி, எது நடந்தாலும் நல்லதையே நினைத்து கொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.